ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பிண்டமாய் மண்ணில் வந்ததே, மிருகமும் தெய்வமும் சமபாகமாய் அதில் உள்ளதே. ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பிண்டமாய் மண்ணில் வந்ததே, மிருகமும் தெய்வமும் சமபாகமாய் அதில் உள்ளதே. மிருக நிலையோ தெய்வ நிலையோ, மிருக நிலையோ தெய்வ நிலையோ, இறுதி வடிவம் எந்த நிலையோ, சூழ்நிலை சொல்லிய விதிப்படி வாழ்க்கையும் வடிவெடுக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு பிண்டமாய் மண்ணில் வந்ததே, மிருகமும் தெய்வமும் சமபாகமாய் அதில் உள்ளதே. சகா டிவி நேயர்கள் எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் உங்கள் முகேஷ், பின்னணி பாடகன். இன்றைக்கி எனது அன்பு சகோதரர், திருவாளர், எழுத்தாளர் திரு சகாநாதன் அவர்களை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான மனிதர். அவர் படைத்த எத்தனையோ படைப்புகளை நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அவருடைய புத்தகங்கள்லாம். இப்போ ஒரு புதிய புத்தகம் லான்ச் ஆகிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகம். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கணும். வாங்காதவங்க கண்டிப்பாக படிங்க. அடுத்தது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணுன்னா, அவருக்கு யூடியூப்பில் இருக்கிற அவருடைய சேனலில் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 30 40 லட்சம் வியூவர்ஸ் அவருக்கு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு உழைப்பாளியாக இருப்பார்ன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லணுன்னா, தி கோல்டன் கீ ஃபார் வெல்னஸ், ஒரு சூப்பரான ஒரு புத்தகம் லான்ச் ஆகிருக்கு. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா நான் அதை படிச்சுட்ருக்கேன், ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வியூவர்ஸ், நீங்களும் கண்டிப்பாக சகா டிவி நேயர்கள் எல்லாருமே வெப்சைட்டில் இருக்கிற எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப் டிவியில் இதை பார்க்கணும், வாங்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், தொல்லைகள், அதாவது ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம ஏன் வாழுறோம் அப்படிங்கலாம் நினச்சிட்ருப்போம். இந்த மாதிரி புத்தகங்கள் மாதிரி நண்பன் இல்லை அப்படின்னு எவ்வளோ பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நொடியில் மறைஞ்சு போயிடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான புத்தகத்தை நம்ம எழுத்தாளர் சகாநாதன் உங்களுக்கு ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.